வடிவு காந்திமதி ரூமுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவேல் உள்ளே வர்றாரு. அம்மா, நீ இல்லாத வீடு வீடாகவே இல்லைம்மா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கதிர் நல்ல பையன்ப்பா, அவன் நம்ம ராஜியை நீ பார்த்துக்கிறத விட இன்னும் நல்லா பார்த்துக்கிறான்ப்பா. ஆனால் ஏனோ தெரியல இப்படி பேசி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு சொல்கிறாங்க காந்திமதி. முத்துவேல், நான் தான் கதிர்கிட்ட நீங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். எனக்காக தாம்மா அவன் உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கான்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, அதை நீ வந்து என்கிட்டயே சொல்லியிருந்தீன்னா நான் வந்திருப்பேனேப்பா, அதுக்கு இந்த மாதிரிலாம் அவன் பேச வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே உன்னை வர சொன்னேன்லம்மா, அப்போ நீ வரமாட்டேன்னு தானே சொன்னேன். அதனால தான் நான் வந்து கதிர்கிட்ட சொன்னேன். அவனும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு உன்னை இங்கே அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமம்மா, எல்லோரும் என்ன கேட்குறாங்க தெரியுமாம்மா, அதாவது ஒரு அம்மா வந்து பசங்க கூட தானே இருக்கணும், ஏன் அவங்க பொண்ணு வீட்டில் போய் இருக்காங்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப மதிக்காமல் பார்க்குறாங்கம்மா. அதனால தான் நீங்கள் வந்து நீ இந்த வீட்டுக்கு வந்துடணும்னு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, எனக்கும் நீங்கள் இல்லாத வீடு எனக்கு வீடாகவே இல்லைம்மா, உங்கள் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தை, ஒரு நாள் இவர் வந்து வழியில் வந்து மயக்கம் போட்டு கீழே உழுவு பார்த்தார் ரோட்டில். அப்போ கதிர் தான் பார்த்துட்டு வந்து அவரை காப்பாற்றி காரில் கொண்டாந்து வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க காந்திமதி. கதிர் இப்படி பேசுனதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட காந்திமதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. மயில், இன்றைக்கி கோர்ட்டில் நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஜட்ஜுக்கிட்ட சொன்னால் உனக்கு ஆதரவாக ஜட்ஜ் ஏதாவது செய்வாங்க, சொல்லாமல் விட்டுடாத. என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்லு மயில். இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சு பொழைக்க வேண்டியதில்லை சரிம்மான்னு மயில் சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கோர்ட்டுக்கு வர முடியாது. சரியாக பேசிடுமா, கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லு, அது ஒன்று தான் நமக்கு ஆதரவான விஷயம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. எல்லாருக்கிட்டேயும் சரின்னு சொல்கிறாங்க மயில். பாண்டியன் வீட்டில் செந்தில், மீனா, கோமதி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. செந்தில், சரவணன் போக்குலேயே விட்டுடலாம், டிவோர்ஸ் கிடைக்கட்டும், குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா திரும்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு போகட்டும், இப்போ கிடைக்க போகிற டிவோர்ஸை யாரும் தடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. குழந்தை பிறக்கக்குள்ளேயே அம்மா அப்பா பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி ஆயிடுமேனு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க கோமதி. சரவணன் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் அஞ்சலியை சந்தித்து பேசுகிறாரு. நான் என்னோடய முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அஞ்சலின்னு சொல்கிறாரு. குழந்தைக்காக உங்களை மயில் கூட சேர்ந்து வாழ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நியாயமும் கூடன்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி, நீ என் வாழ்க்கையில் வந்திருக்காட்டி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு உறுதியாக சொல்கிறாரு. ஒரு தடவை உன்னை கைவிட்டது போதும், இனியும் ஏமாற்ற மாட்டேன், நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு சரவணன்.